இங்கே நம்ம ஹீரோக்கு 2 வீட்டு சம்மதத்தோட அவன் கல்யாணம் ரொம்ப கிராண்டாக முடியுது. அப்படி கல்யாணம் முடிஞ்ச 10 நாள்ல நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டுறாங்க. என்னென்னு வந்து விசாரிச்சா நம்ம ஹீரோ மேலே வரதட்சணை கொடுமை குடிச்சிட்டு வந்து என் பொண்ணை அடித்தான் அப்படின்னு கேஸை கொடுத்துருக்காங்க. ஹீரோமே அப்படி நான் எதுவுமே பண்ணல சார்னு சொல்லும்போது அதுக்கு இன்ஸ்பெக்டருமே ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டில் கேட்கலனாலுமே பொண்ணு வீட்டில் 100 சவரன் நகை போட்டு அதுக்கு கையெழுத்துமே வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுமே மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது ஆர்த்தி எடுத்து அக்காக்கு கையில் மோதிரத்தை எடுத்து போட்டிருக்கா. ஹீரோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவள் கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து மாமியார் கையில் போட்டிருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கு. அன்றைக்கி நைட் ஃபஸ்ட் நைட் போகும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் தூங்கியிருக்கா. அடுத்த நாளுமே ஹீரோ கிட்ட பாட்டு பாடி விளையாடலாமான்னு கேட்டு ஹீரோயுமே பாட்டு பாட வச்சு தூங்க வச்சுட்டு இவன் தூங்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவ போய் தூங்கிடுறா. இது எல்லாத்தையுமே இவ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் 2 பேரும் பொண்ணோட அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே மாமனார் ஹீரோ கிட்ட நீங்களுமே எவ்வளோ நாள் தான் மாப்பிள்ள மற்றவங்க கிட்டே வேலை பார்ப்பீங்க, என் பொண்ணுக்கு போட்ட 100 பவுன் நகையை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி சத்தம் கேட்டு மேலே போய் பார்த்துட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வராங்க. டாக்டருமே இது நார்மல் தான், 3 நாளைக்கு நீங்கள் ஒன்றா இருக்க வேணாம்னு சொல்லிடுறாங்க. அன்றைக்கி நைட் அந்த பொண்ணு நானும் என்னோட ஃப்ரெண்டும் அப்ராட் போய் ஒரு கோர்ஸ் பண்ணலான்னு இருக்கோம், அதுக்கு தேவையான பணத்துக்கு எனக்கு போட்ட நகையை வச்சு என்ன அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவுமே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முதல்ல நம்ம லைஃப்பை பார்ப்போம்னு சொல்ல அதுக்கு பொண்ணு உடனே கோவப்பட்டு எப்போயுமே உங்களுக்கு இதே நினப்பு தானா, என் நகையை கொடுங்க நான் படிச்சிக்கிறேன்னு சொல்ல ஹீரோ தரமாட்டேன்னு சொன்ன உடனே கோவத்தில் அவளே போய் கண்ணாடியில் முட்டிக்கிட்டு ஹீரோ அடிச்சிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்கிறது தெரிய வருது. அதை கேட்ட இன்ஸ்பெக்டருமே அவங்க கேட்ட நகையை கொடுத்துரு, மிச்ச கேஸ் எல்லாத்தையும் கோர்ட்டில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஹீரோவே நம்ம எதுவுமே பண்ணாமல் இப்படி அபண்டமாக நம்ம மேலே கேஸ் கொடுத்துருக்காளேன்னு ரொம்பவே கவலைப்படுறான். அப்புறம் அடுத்த நாளே எல்லா நகையும் போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்து வந்து கொடுத்துறான். அடுத்து 2 நாள் ஃபேமிலி கோர்ட்லேருந்து இன்னும் 2 நோட்டீஸ் வருது. அதுக்காக ஹீரோவுமே ஒரு சீனியர் லாயரை போய் பார்க்குறான். லாயர் சொல்கிறாரு உங்ககிட்ட டைவர்ஸும் ஜீவனாம்சமும் கேட்டு கேஸ் போட்டிருக்காங்கன்னு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என் ஜூனியர் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட உன் டீட்டெயில்ஸ்லாம் நீ சொல்லிட்டு போன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணுமே அவளுக்கு ஒரு பெரிய லாயராக பிடிச்சிருக்கா. அவருமே நம்ம ஹீரோவை நக்கலாக பார்த்துட்டு போகிறாரு. கேஸ் ஸ்டார்ட் ஆகி இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் தான் ஆகுதுன்னு ஜட்ஜி இவங்களை கவுன்சிலிங் போக சொல்கிறாரு. கவுன்சிலிங்கில் அந்த பொண்ணு நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்லி ஹீரோ மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோமே எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் தான் ஆச்சு, இவங்க சொன்ன எதையுமே நான் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறான். டாக்டருமே அடுத்த கவுன்சிலிங்கில் பேசலான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணோட சீனியர் லாயர் கோர்ட்டுக்கு வரலன்னு கேள்விப்பட்டு ஹீரோட லாயர் ஜூனியர் பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணோட லாயர் போய் சொல்லிட்டு அன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்துறாரு. அதை பார்த்து ஜூனியர் பொண்ணு பயப்படுறான். கோர்ட்டில் நீ எதுவும் தப்பாக பேசி அவனுக்கு பெரிய தண்டனையாக வாங்கி கொடுத்துறாதுன்னு பொண்ணோட லாயர் ஜூனியர் பொண்ணுக்கிட்ட சொல்லி ஹீரோவை சரமாரியாக கேள்வி கேட்குறாரு. ஹீரோவுமே அந்த ஜூனியர் பொண்ணை பேச சொன்னால் அவள் பயப்படுறா. உடனே ஹீரோவுமே எனக்காக நானே பேசுகிறேன்னு சொல்லி நாங்களாம் யாரும் 100 பவுன் நகையை கேட்கல, ஃபோர்ஸ் பண்ணி அவங்க தான் போட்டு அனுப்புனாங்கன்னு சொல்ல ஜட்ஜுமே அடுத்த நாள் கேஸை தள்ளி வச்சுறாரு. அடுத்த நாள் கவுன்சிலிங்கில் டாக்டர் சொல்கிறாங்க அவங்க அவங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா வேறு யார்ட்டையாவது அவங்க அஃபேரில் இருக்காங்களா அப்படின்னு பாருங்கன்னு. அன்றைக்கி நைட் ஜூனியர் பொண்ணுமே அன்றைக்கி கோர்ட்டில் பேசாமல் இருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஒய்ஃப் பற்றி தெரிஞ்சுக்க ஹீரோ கூட காலேஜுக்கு இவங்களுமே கூட போகிறாங்க. அப்போ தான் ஒய்ஃபோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, ஒரு சில காரணத்தால் இவங்க 2 பேருக்குமே ஆண்களே பிடிக்காமல் போயிருக்கு. ஃபாரின் படிக்க போய் அங்கேயே செட்டில் ஆகிடலாம்னோ அதுக்கு தேவையான பணத்துக்கு இந்த கல்யாணத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு பேசுனது தெரிய வருது. கடைசியாக ஒய்ஃபுமே கோர்ட்டில் அதை ஒத்துக்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான் பெண்களுக்கு ஆதரவாக நிறைய சட்டங்கள் இருக்கிறதால அது ஆண்களுக்கு எதிராக எப்படி பயன்படுத்தக்கூடாது, கனவுகளோடு வாழலாம், ஆனால் ஒருத்தவங்க கனவு அழிச்சிட்டு வாழக்கூடாது. இதுக்கு மேலே இந்த கேஸை இழுக்காமல் எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு என் வாழ்க்கையை என்ன வாழ விடுங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டு பொண்ணோட வக்கீலுமே மன்னிப்பு கேட்குறாரு. ஜட்ஜுமே பெண் சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்துட்டு டைவர்ஸும் கொடுத்து அனுப்பிடுறாரு.